நேற்றைக்கு மிகப்பெரிய கலவரங்கள் நடந்து முடிஞ்சிருக்குது. பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணின்னு சொல்லி நேற்றைக்கு அமித்ஷா, எடப்பாடி, அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் எல்லாரும் ஒரே மேடையில் இருக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. தடால் அடியாக கூட ஏதோ அவசர கல்யாணம் பண்ண மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது. அண்ணாமலை புதிய தலைவர் போட்டியிலிருந்து நான் இல்லை என்று அவரே சொன்னாரு சில நாட்களுக்கு முன்பாக. சரிங்களா? இப்ப நீங்க இந்த அண்ணாமலையை இந்த பதவியில இருந்து அவர் இறங்கினது சரியா, நயினார் நாகேந்திரன் அந்த இடத்துல இப்ப வைக்கிறது, தேர்தலுக்கு முன்பாக இந்த மாதிரி டயத்துல வைக்கிறது சரியா, அல்லது இந்த அதிமுக கூட்டணியை மையமா வச்சுதான் அண்ணாமலையை இந்த பதவி நீக்கம் செஞ்சிருக்காங்கன்னு நீங்க நம்புறீங்களா? இதுல ஒவ்வொன்றா முதல்ல எடுத்துக்கலாம். முதல்ல அண்ணாமலை இந்த பதவியை விட்டு விலகுனது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற அரசியல்வாதிகளா இருந்திருந்தால் நம்ம சொன்ன பழசையெல்லாம் மறந்துட்டு தைரியமா கூட்டணி ஏத்துக்கிட்டு செயல்பட்டு இருப்பாங்க. அண்ணாமலை அந்த சார்ட் ஆஃப் பர்சனாலிட்டி இல்லைன்னு நமக்கு தெளிவாவே முதலிருந்து தெரிஞ்சிடுச்சு. அவர் திரும்ப திரும்ப சொன்னாரு, நான் சொன்னதுதான் செய்வேன், நீங்க வேணா பாருங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி எடப்பாடி தலைமையில நான் கண்டிப்பா இந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. அதனால ஒரு கூட்டணியில இல்ல. இதுதான் முக்கியமான காரணமா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு வேற எந்த காரணமும் இல்ல. தலைவரை யார வேணா ஆக்சுவலி பிஜேபியில தலைவரை 3 வருஷத்தோட மாத்துறது ஓகே தான். அதனால அவரை தலைவரா மாத்திருக்கலாம் ஒண்ணு. ஆனா அதே சமயம் கட்சி விதிகளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இன்னொரு டைம் கொடுக்கறது ஒரு நடக்காத ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது. இப்ப 10 வருஷம் மெம்பரா இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனா 8 வருஷம் இருந்த நிறைய பேரை கட்சி தலைவர் ஆக்கியிருக்காங்கன்னு பார்த்தோம். அது மாதிரி ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் கொடுத்து அண்ணாமலை ஆக்கியிருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட எனக்கு தெரிஞ்சு நம்ம சொன்னதை கடைபிடிக்கணும். இந்த நேரத்துல இவ்வளவு தூரம் 2 பேரும் அதிமுகவும் பாஜகவும் மாறி மாறி ஒருத்தர் திட்டிக்கிட்டு இந்த நேரத்துல திரும்ப கூட்டணி அப்படின்னு வைக்கிறது நல்லா நினைச்சதுனாலதான் அவர் தான் விலகி இருப்பாரு. அவரை விளக்குறதுக்கான காரணம் இல்லை. அப்படியே விளக்குறதுக்கான காரணம் இருந்திருந்தாலும் ஒரே ஒரு காரணம் தான், 3 வருஷம் ஆச்சு, வேற ஒருத்தர் வைப்போம், நீங்க தொடர்ந்து கட்சி பணியை இதை விட தீவிரமா செய்யுங்கன்ற மாதிரி தான் செஞ்சிருக்கணும். ஆனா அது தானே ஒரு இதுதான் சரியான முடிவுன்னு எடுத்து அண்ணாமலை விலகின மாதிரிதான் எனக்கு தெரியுது. இதனால தேர்தல் பாக்குறீங்க, தலைமை அவரை நீக்கம் பண்ணணும் கூட்டணிக்காக அப்படின்னு பாக்குறீங்களா, அல்லது அண்ணாமலையே இந்த கூட்டணி வர்ற மாதிரி இருந்தா நான் விலகிக்கிறேன், ஏன்னா நான் இந்த கூட்டணியை முதல்ல இருந்து எதிர்த்து வந்திருக்கேங்கிறதுனால விலகிக்கிட்டாரா? அவரா விலகின மாதிரியா, இல்லாட்டி மத்திய தலைமை இவரை விலகிக்கோங்கன்னு சொல்லியிருக்குமா கூட்டணிக்காக, எடப்பாடிக்காக? இல்ல, ரெண்டும் தான். அதாவது மத்திய தலைமை என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்ம அதிமுக கூட்டணி போறோம், அதுக்காக நீங்க விலகணும்ன்ற கட்டாயம் கிடையாது, நீங்க தொடருங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது எடப்பாடி கூட கூட்டணிக்கு போறோம், நீங்க விலகிருங்கன்னு ஒரு நாளும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா அண்ணாமலை கண்டிப்பா அந்த முடிவு எடுத்துருப்பாரு. இல்ல நீங்க கூட்டணி வேணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அந்த கூட்டணியோட போய்க்கோங்க, நான் விலகிக்கிறேன் எடுத்துட்டு பாருங்கிறதான் என்னோட யூகமா இருக்கு, என்னோட கெஸிங்கா இருக்கு. அதுதான் நடந்திருக்கணும். ஏன்னா மத்திய தலைமை அண்ணாமலை விலகிக்கோங்கன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்கு? இது வரைக்கும் தமிழ்நாடுல ரெக்கார்ட்ஸ்ல இல்லாத அளவுக்கான ஒரு தலைவர் கிடைச்சிருக்கிறாரு. அதை யாரு சொல்லுவாங்க? அப்புறம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம், அண்ணாமலை தலைவராக இருந்த போது இதே நயினார் நாகேந்திரன், தமிழிசை, வானதி, பேராசிரியர் சீனிவாசன் போன்றவர்கள் அப்பவே அதிமுக பாஜக கூட்டணி வந்தா நல்லதுதான் அப்படின்னு 2024 தேர்தலுக்கு முன்பாக நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. இப்ப அண்ணாமலை இந்த கூட்டணி வேண்டாம்னு நினைச்சவரு நான் பதவி விட்டு விலகிக்கிறேன் இருக்காரு இல்லையா? இதே பிரச்சனையா அண்ணாமலை எதிர்காலத்துல தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணும்போது பண்ண வாய்ப்பு இருக்குதா? நயினார் நாகேந்திரன், இவர் பேராசிரியர் சீனிவாசன், வானதி சீனிவாசன் எல்லாம் அதிமுக பாஜக கூட்டணி வரணுங்கிறத 2024 தேர்தலுக்கு முன்பாக அண்ணாமலை தலைவராக இருந்த போது அவரையும் கணக்குல எடுத்துக்காமலே அப்பப்போ இவங்க லூஸ் டாக் விடுவாங்க, நம்ம பார்த்துருக்கிறோம் நிறைய தடவை இவங்க பேசுறத. அதே மாதிரி அண்ணாமலை இந்த கூட்டணி பிடிக்கலங்கிறதுக்காக அவர் ஏதேனும் இதற்கு எதிராக செயல்படுவாரா, அல்லது எதிராலாம் செயல்பட மாட்டாரு? எதிராலாம் செயல்படவே மாட்டாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா அப்பப்ப சில கமெண்ட்ஸ் அடிப்பாருங்கிறது உண்மைதான். அது அப்படி ஒரு ஆள் வேணும் நமக்கு. இல்லைன்னாலும் இவங்கள்ட்ட அப்படியே கட்சியை தாராவாத்தி கொடுத்துட்டுலாம் போக முடியாது பிஜேபியால. அதனால கண்டிப்பா அண்ணாமலை அப்பப்ப ஏதாவது சொல்லலாம், பண்ணலாம். இவங்க வழக்கம் போல தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லலாம். அதிமுக சொல்லாததா பாஜக பத்தி, அப்ப அவங்க சொல்லாததா தனிப்பட்ட கருத்து, அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் இந்த பாலிடிக்ஸ்ல. ஆனா அண்ணாமலை எந்த அளவுக்கு விகரசா இருக்க போறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2026 வரைக்கும் கூட்டணிக்கே பிரச்சனை வர்ற மாதிரி அவர் நடந்துக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், எடப்பாடி ஒழுங்கா இருக்கிற வரைக்கும், எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி ஏற்றி ஒழுங்கா இருக்கிற வரைக்கும் எனக்கு அதுலயே நிறைய டவுட்ஸ் இருக்கு. அப்படி வந்தால் அப்ப அண்ணாமலை பேசக்கூடிய விதம் வேற மாதிரி இருக்கும். அப்ப அண்ணாமலையுடைய கை வழக்கம் போல ஓங்கும். அதை பாஜகவும் விரும்பத்தான் செய்யும். ஏன்னா ஒருத்தர் நம்மளை அனுசரிச்சு நடந்துக்கிற வரைக்கும் எப்படி பேசுறோமோ அதே மாதிரி அவங்க நம்ம எதுக்கும் போதும் அதே மாதிரி பேசணும்னு எதிர்பார்க்க முடியாது. அதை நோக்கிதான் அண்ணாமலையும் போவார். ஓகே, அப்போ அண்ணாமலையோட தமிழ்நாட்டுலதான் அவரோட அரசியல் 2026 வரைக்கும் தொடரும் நீங்க நினைக்கிறீங்க?
அவருக்கு அல்லது வேற பதவி உயர்வு கொடுத்து தமிழ்நாடு அரசியலையும் பார்த்துக்கோங்க எல்முருகன் மாதிரி கொண்டு போவாங்களா, அல்லது இல்ல நீங்க 2026 வரைக்கும் தமிழ்நாட்டுல கள அரசியல் பண்ணிக்கிட்டே இருங்க, நீங்க உங்க ஸ்டைல்ல அரசியல் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படி கொண்டு போவாங்களா பிஜேபி? இதுக்கு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் பதில் தான் சொல்லணும். உள்ள நடக்குன்னு தெரியாது. ஆனா வெளிப்படையா ஒண்ணு தெளிவா சொல்றாங்க, மிகப்பெரிய பொறுப்பு அண்ணாமலைக்கு கொடுக்கப்படும்ன்றாங்க. அந்த பொறுப்பு நல்ல பொறுப்பா இருந்தா கண்டிப்பா ஏற்றுதான் செய்வார். அது நமக்கு நல்லதுதான். ஏன்னா தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு போராடுறவர்கள் இந்தியா முழுமைக்கும் ஒரு நல்ல விஷயங்களை செய்ய முடிஞ்சாருன்னா இந்தியாவுக்கு நல்லதுதான். குருமூர்த்தியும் திரும்ப அந்த ரிபப்ளிக் பேட்டியில தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அவர் அப்படிலாம் அவரை ஒரு யூஸ் பண்ணாம இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. நட்டா சொல்லியிருக்கிறாரு, சந்தோஷ் சொல்லியிருக்கிறாரு, அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு. அதனால அவர் கண்டிப்பா பயன்படுத்துவாங்க. பிஜேபியில நல்ல திறமையுள்ளவர்களை பயன்படுத்துவாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனால் 2026 வரைக்கும் தமிழ்நாட்டுல இருந்து இந்த கூட்டணியை ஆதரிக்கிறாரோ இல்லையோ, திமுகவோட கூட்டணியை கடுமையா எதிர்க்கிறதுக்கு ஒருத்தர் தேவை. அது அண்ணாமலை அளவுக்கு இன்னைக்கு பிஜேபியிலேயே பேசுறதுக்கு ஆள் கிடையாது. இன்னும் சொல்ல போனா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் எப்படின்னா, இந்தியா முழுமைக்குமே அண்ணாமலை மாதிரி இத்தனை ஹார்ட் ஒர்க் பண்ணி இத்தனை ஆதாரத்தோட பேசக்கூடிய ஒரு தலைவர் கிடையாது. அதாவது இவரை விட மக்கள் உணர்ச்சியில தூண்டுற அளவு, மக்களை தன் பக்கம் கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவு எத்தனையோ பேச்சாளர்கள் இருக்காங்க. ஆனா இந்த அளவுக்கு ஆதாரப்பூர்வமா, இந்த அளவுக்கு பின் பாயிண்டா, இந்த அளவுக்கு ஒரு படிச்சு ஒரு கேள்வி கேட்டா அதோட ஜாதகத்தை அலசி எடுத்து எப்ப நடந்தது, என்ன நடந்தது, ஏன் நடந்ததுன்னு பேசி எதிராளி என்னெல்லாம் கேட்பானோ அதுக்கு சேர்த்து ஒரே பெட்டியில பதில் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் இந்தியா முழுமைக்கும் கிடையாதுங்கிறதான் என்னோடது. அதாவது நான் ஹிந்தியில நிறைய பேர் பேசுனது அதெல்லாம் கேட்டது, நான் சொல்றது ஒரு தலைவர் அப்படின்ற இடத்துல. அப்படி பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட வீரியம், அதாவது அண்ணாமலை எதிர்த்து அடிக்கக்கூடிய அளவுக்கான தீவிர தைரியம் இன்னைக்கு பாஜக எதுவும் கிடையாது. அது வீணா போகக்கூடாது. திமுக கூட்டணியை தோற்கடிக்கிறதுக்கு அண்ணாமலையோட அந்த பவர் பயன்படும் நினைக்கிறேன். இப்ப அண்ணாமலை இன்னைக்கு தமிழ் ஜனமுடைய 2வது தொடக்க விழால ஒரு டைலாக் விடுறாரு, ஒரு பஞ்சி டைலாக். நான் இவ்வளவு நாள் ரொம்ப கட்டுன்னு பேசிட்டு இருந்தேன், இனிமேல் நான் அடிக்க போற ஒவ்வொரு பாலுமே சிக்ஸர் அப்படிங்கிறாரு இல்லையா? அதனுடைய உள்பொருள் என்ன நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அது ஒரு சூசகமா ஒண்ணு சொல்றாரு. என்னன்னா, எனக்கு இவ்வளவு நாள் ஒரு கட்டுப்பாடு இருந்தது, எனக்கு நான் ஒரு தலைவர்ன்றதுனால ஆனா அவருக்கு அப்படி கட்டுப்பாடோட பேசுற மாதிரிலாம் எனக்கு தெரியல. எப்போதுமே மனசுல இருக்கிறத தெளிவா பேசிதான் நான் பார்த்துக்கிறேன். இப்போ ஒரு 5-6 மாசமா வேணா கொஞ்சம் அந்த கண்ட்ரோல் பண்ணிக்க ட்ரை பண்றாருன்னு சொல்லுவாங்க. முதல் 1.5 வருஷம்லாம் அவர் அடிச்சுதான் ஆடினாரு. தொடர்ந்து அவர் அடிச்சுதான் ஆட போறாரு. டிஃபென்ஸ் கேம் பண்ண போறது இல்லைன்னு சொல்றாரு. அது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் தலைமை பதவியை விட்டு இறங்குறதுனால எனக்கு பெரிய வருத்தம் தான், நீங்க நினைச்சீங்களா, குழப்பிக்காதீங்க, நான் எப்பவும் போலதான் இருக்கிறேன், இதை வேற விக்கிரசா இருக்க போறேன்னு தமிழ்நாடு பாஜக தொண்டர்களுக்கு அவர் சொல்லக்கூடிய செய்தியா தான் நான் பார்த்தேன். கண்டிப்பா அவர் அதை செய்யணும். செஞ்சா மட்டும்தான் பாஜக தலைவர்களுக்கா, பாஜக தொண்டர்களுக்கா இல்ல பாஜக தலைவர்களுக்கா? எல்லாம் ஒண்ணுதான். தொண்டர்களுக்கு தலைவருக்கு எல்லாம் ஒண்ணுதான். தொண்டர்கள் சந்தோஷப்பட போறாங்க. சில தலைவர்கள் சந்தோஷப்படுவாங்க, சில தலைவர்கள் என்ன மழை விட்டு தூவான விடல இவர் இன்னும் தொல்லை கொடுப்பாருன்னு கூட நினைக்கலாம். அதெல்லாம் உள்ள என்ன நடக்குதோ. நமக்கு அவர் கொடுத்த செய்தி என்ன கேட்டீங்கன்னா, அவர் தொடர்ந்து இதை அடிச்சு பேசத்தான் போறேன்னு சொல்றதுதான். அது அவர் எப்படி பண்ணணும். ஒருவேளை அவர் இதெல்லாம் இல்ல, மத்திய அரசு அவர் கூட்டிட்டு போது விலகி இருக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே பின்னடைவு, அதாவது ஒரு கூட்டணி அறிவித்த உடனேயே ஒரு பின்னடைவை சந்திச்ச கூட்டணிகள்ல இதுவும் ஒண்ணு. அப்படி பார்க்கும்போது இன்னும் அந்த கூட்டணி ரொம்ப பின்னடைவை நோக்கி போயிடும். இவர் பிரச்சாரம் இந்த அளவுக்கு தீவிரமா பண்ணாம இருந்தால். அதெல்லாம் நடக்குதுன்னு போக பார்க்கணும். கூட்டணிக்கு போலாம். கூட்டணி பத்தி ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன். அதாவது அதிமுக பாஜக கூட்டணி இவ்வளவு சீக்கிரம் வந்துடும் நீங்க நினைச்சீங்களா? ஒருவேளை நேற்றுக்கு அமித்ஷா எடப்பாடிக்கு கைய முறுக்கி இந்த கூட்டணிக்கு இழுத்துட்டு வந்தாங்களா, அல்லது எடப்பாடியோட டேம்ஸ்க்கு பிஜேபி இறங்கிட்டு இந்த கூட்டணிக்கு அவர் ஒத்துக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அதாவது முதல்ல நம்ம பேசும்போதே இந்த கூட்டணி நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு தெளிவா பேசணும். இதுக்கு முன்னாடி வீடியோலயே நம்ம முதல் தடவை பேசும்பொழுது அண்ணாமலை சொன்னதை வச்சு பேசும்பொழுது இந்த கூட்டணி நோக்கி தான் போகுது. அன்னைக்கு அமித்ஷா பேசிட்டாரு, என்டிஏல அதிமுக இருக்குன்ற மாதிரி முதல்லயே 10-15 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. கூட்டணி நோக்கி தான் போகுதுங்கிறது அப்பவே நம்ம சொன்னோம். ஆனா நீங்க உட்பட இந்த கூட்டணி நடக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தீங்க. ஆனா கடந்த 10 நாட்கள்ல தொடர்ந்து அந்த கூட்டணி வரப்போகுதுன்றதுக்கான எல்லா சூசகங்களும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சு. அதனால இந்த கூட்டணி நோக்கி தான் போகுது. இதுல இவங்க எடப்பாடியை மிரட்டி கூட்டு வந்தாங்களான்னு கேட்டா ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இவர் இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கலைன்னா அங்க செங்கோட்டையின் மூலமா ஏதாவது கட்சி உடஞ்சிருமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒண்ணு இருக்கு. ஆனா
அதுக்காக எடப்பாடி வந்து எதுக்கு இந்த கூட்டணி ஏத்துக்கிட்டு வந்தாரு அப்படிங்கிறது வந்து நிஜமாவே புரியாத புரியுது. இதனால எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப அதிமுகவுக்கும் எந்த பலனும் கிடையாது. ஒரு சில இடங்கள்ல கணிசமான ஓட்டுகள் வாங்குவாங்க. ஆனா எனக்கு இந்த கூட்டணி ஜெயிக்குமான்றதுல எனக்கு ரொம்ப பெரிய டவுட் இருக்கு. கூட்டணி இல்லாம போனாலும் இருங்க கூட்டணி இல்லாம போனாலும் கூட திமுக தான் கண்டிப்பா ஜெயிச்சிடும். அது வந்து உறுதி. இந்த கூட்டணி எந்த கூட்டணியும் அமையலைன்னா திமுக ஜெயிச்சிடும். அதனால இந்த கூட்டணி திமுக தடுத்து நிப்பாட்டுமான்னு கேட்டா கிடையாது. அப்படி இருக்கும்போது அதிமுக ஏன் இங்க வருது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இது அதிமுக தலையெழுத்து தலைவிதியில் வச்சுக்கலாம். ஆனா பாஜக ஏன் இவங்களோட கூட்டணி வச்சாங்கன்றதுக்கு சொல்றீங்க. அதிமுகவுக்கு எடப்பாடிக்கு எல்லாருக்காகவும் காத்து கிடந்து பார்த்துட்டாரு. அவர் எல்லா இடங்களிலும் தூது விட்டு பார்த்துட்டாரு. 2024 முன்பாக விடுதலை சிறுத்தைகளுக்கும் காங்கிரஸ் எவ்வளவு முயற்சி எடுத்து பார்த்தாரு, வரல. அடுத்தால விஜய்க்கு தூது விட்டு பார்த்தாரு, சீமானு தூது விட்டு பார்த்தாரு, யாருமே சிக்கல. இதுல இவரோட டாம்ஸுக்கோ அல்லது வந்து பாஜகவுக்கு வந்து இவரை வச்சு தமிழ்நாட்டுல ஒரு என்டிஏ ஆட்சி இருக்கணும், திமுக இருக்கிற வரைக்கும் நமக்கு தொல்லை இருக்குது தேசிய லெவல்லையும் அப்படிங்கறதுனால இவரு சரி இந்த வாய்ப்பு வருது, இதை நம்ம பயன்படுத்திக்கோன்னு நினைச்சு போறாரு. அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி செங்கோட்டையன் வச்சு பிரிச்சுருவாங்க அப்படின்னு நினைக்கிறதுனால வேற வழி இல்லாம வந்துட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கு. நீங்களே சொல்றீங்க தூது விட்டாரு அவங்க வரல, தூது விட்டாரு அவங்க வரல. அப்ப அவங்க எல்லாம் தப்பிச்சுட்டாங்க, பாஜக மாட்டிக்கிச்சுன்னு அர்த்தம். பாஜக இந்த கூட்டணி வந்து எந்த வகையிலையும் தேவையே இல்லாத கூட்டணி. திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்றாங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து நிறைய பேர் சொல்றாங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து இந்த கூட்டணி வச்சாச்சுன்னா திமுக தடுத்து நிப்பாட்டலாம்னு. எனக்கு அதுல நம்பிக்கையே கிடையாது. அதிமுக இப்ப வந்து பாஜக கூட கூட்டணி வச்சதுனால அதிமுக ஒருவேளை கிடைத்திருக்கக்கூடிய சிறுபான்மை ஓட்டுகள் சுத்தமா கிடைக்கப்படுறது இல்லை. அதுலயே 5-6% போயிடுச்சுன்னா நீங்க என்ன சாதிக்க போறீங்க? ஒன்னும் சாதிக்க போறதே கிடையாது. இது அதிமுக ஒரு எடுத்த தவறான முடிவு அதிமுக. பிஜேபி இந்த தவறை செஞ்சிருக்கவே கூடாது. இன்னைக்கு வந்து இந்த கூட்டணி கூட வைக்கலன்னா என்ன நடந்திருக்கும்? திமுக ஜெயிச்சிருந்திருக்க போகுது. ஜெயிக்கட்டும், இப்போ அதான் நடக்க போதுன்னு நான் நம்புறேன். ஆனா அவங்க நினைக்கிறாங்க திமுக தோக்கடிச்சு அதிமுக பெரும்பான்மையா வந்து நடக்கவே நடக்காது. அவங்க நினைக்கிறாங்க என்ன நடக்கும்? ஒரு திரும்பவும் இவங்க வந்து அந்த சீட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. இதுக்கு மேலே 20 சீட் கொடுத்துட்டு இருந்தவங்க இப்ப 40 சீட் கொடுப்பாங்களா? இந்த 40 சீட்டுக்காக அண்ணாமலை இத்தனை போராட்டம் போனாரு. இந்த 40 சீட்ல எத்தனை சீட் பிஜேபி ஜெயிச்சிட போகுது? எத்தனை சீட்ல அதிமுக அத்தனை ஓட்டு அப்படியே டிரான்ஸ்பர் ஆகி பிஜேபி கொண்டு போகுது? கடந்த காலங்கள்ல எல்லா இடத்துலயும் பார்த்துட்டோம், பிஜேபி ஓட்டு அதிமுக டிரான்ஸ்பர் ஆகி போற அளவுக்கு அதிமுக விட்டு பிஜேபிக்கு வரப்போறது இல்லை. ரைட்டு. இன்னைக்கு பிஜேபிக்கு இந்த திடீர் வளர்ச்சி எதனால சாத்தியமாச்சு? சித்தாந்தங்கள்னால எல்லாரும் வந்து அப்படியா சாத்தியமாச்சு? கிடையவே கிடையாது. அண்ணாமலை பேச ஆரம்பிக்க பல இளைஞர்கள் அவர் பேசுறதை கேட்டுதான் பின்னாடி வந்தாங்க. இன்னைக்கு அண்ணாமலை இல்லைன்னு சொல்லும் போது அந்த ஓட்டை அப்படியே அவங்க அதிமுக போடுவாங்கன்னு நம்புறதுக்கு இடமே கிடையாது. அவங்க எல்லாம் ஓட்டே போட மாட்டாங்க. அவங்களுக்கு இப்ப பெட்டர் ஆப்ஷனா விஜய் கூட தோணலாம். அதாவது சித்தாந்தத்தால் ஈர்க்கப்பட்டு அண்ணாமலை பின்னாடி வந்தவங்க யாரு தலைவராக இருந்தாலும் கண்டிப்பா ஓட்டு போட்டுருவாங்க. ஆனா எல்லா இளைஞர்களும் அப்படி ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லவே முடியாது. இப்படி பலதரப்பட்ட கன்ஃபியூஷன் அடிப்படையில தான் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. ஓட் ஷிஃப்டிங் நடக்குமா தெரியாது, சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்குமா கிடைக்காது. அப்போ புதிய ஒரு அலை மூலமா வரக்கூடிய நியூட்ரல் ஓட்டு, சிங்காய் வரக்கூடிய ஓட்டு இந்த கூட்டணிக்கு வருமா வராது. அப்ப அந்த கூட்டணி ஒருவேளை யாருக்கு போகலாம்? 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒண்ணு விஜய்க்கு போகலாம் அல்லது நாம் தமிழருக்கு போகலாம். இதுக்கு இடையில இந்த கூட்டணி என்ன சாதிக்க போகுதுங்கிறது முதல் கேள்வி. இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? அதிமுக இல்லாம பிஜேபி கூட்டணி 18% வாங்கிருச்சு, அதிமுக 23% வாங்கிருச்சு, 2ஐயும் கூட்டினா 41. அப்படிலாம் அல்டிமேட்டிக் எல்லா சமயங்கள்லயும் ஒர்க் அவுட்டே ஆகாது. அதுக்கு பிறகு எவ்வளவோ வந்துருக்கு. 2019 ஒரு 5 சீட்டா ஜெயிச்சிருக்காண்டிதானே இவங்க. 2019 சொல்ல போனா தினகரன் மட்டும்தான் வெளியில இருக்காரு. அப்போ ஓபிஎஸ் உள்ள இருக்கிறாரு. இதுல இன்னும் நல்லா பாருங்க, அதிமுக அதோட நல்லா வந்து வளர்ச்சி குறைஞ்சிருக்கு. அவங்களுக்கு அதிமுக 23 இருக்காங்கிறது எனக்கு இப்ப சந்தேகம். 17ல இருந்து 18 தான் இருக்கும். இப்ப பிஜேபிக்கு ஒரு 13, 31, மற்ற கட்சிகள் மூலமா ஒரு 2-3 ஓபிஎஸ் தினகரன் இருக்காங்க இல்லையா? சரி சொல்லி முடிங்க, நான் கேக்குறேன். அந்த 35லயுமே சிறுபான்மையினர் ஓட்டுகள் போயிடுச்சுன்னா திரும்ப பழைய இடத்துக்கு அவங்க சேர போறாங்க. இதனால என்ன நடக்க போகுதுன்னா, இந்த எலெக்ஷனுக்கு பிறகு பிஜேபி வளரலங்கிற ஒரு பேர் வந்துடாம இருக்கணும். அந்த அளவுக்கு இது மோசமான கூட்டணி. ஆனால் ஒருவேளை நம்ம கணிப்பெல்லாம் பொய்யாகி அமித்ஷா மோடி எதிர்பார்க்கிற மாதிரி பல மிகப்பெரிய ஒரு அரசியல் நோக்கர்கள் சொல்ற மாதிரி இந்த கூட்டணி ஜெயிச்சதுன்னா அப்ப பேசலாம். அது பெரிய ஆச்சரியப்படத்தக்க, இவங்க எல்லாருமே சரியா கணிச்சிருக்காங்கன்னு போற்றக்கூடிய வகையிலான வெற்றியா இருக்கும். ஆனால் எனக்கு அதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு இந்த ஒரு வருஷத்துல ஒரு பெரிய விஷயம் நடந்து எடப்பாடி உண்மையிலேயே ரொம்ப ஜெல்லாகி, எடப்பாடி இவங்க நயினார் நாகேந்திரன், மோடி இவங்க எல்லாரும் ஒரே மேடையில தோன்றி பல இடங்கள்ல பேசி மக்கள் மத்தியில மெல்ல மெல்ல ஒரு நம்பிக்கையை உண்டாக்கி இதெல்லாம் நடந்தால் அப்ப பேசலாம். அப்படி நடந்தாலும் கூட பாஜக எடுத்த இந்த முடிவு தேவையில்லாத முடிவுன்னு தான் நான் சொல்றேன். இப்போ ஓபிஎஸும் தினகரனும்
என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கீங்க? ஓபிஎஸ் தினகரனுக்கும் அதிமுக உள்ள அந்த பிரிவுக்கும் இடையில ஓட் டிரான்ஸ்பர் நடக்குமா? சவுத்துல இந்த அவங்க கூட்டணிக்குள்ள அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கீங்களா இல்லையா? அல்லது அவங்க இல்ல இந்த கூட்டணிக்குள்ள அந்த இருந்து ஓட் கூட்டணிக்குள்ள டிரான்ஸ்பர் நடக்கிறது அவங்க கஷ்டமா? அவங்க இந்த கூட்டணிக்குள்ள இருக்கணும்னு இன்னைக்கு நினைக்கிற ஒரே ஆள் அண்ணாமலை மட்டும்தான். என்ன மத்தவங்களுக்கு எல்லாம் இனிமே அந்த கூட்டணி அவங்க இருந்து ஒரு சாதனையும் பண்ண போறதும் கிடையாது. அதாவது அதிமுக இல்லாதப்போ இவங்க மூலமா அதிமுக உடைக்க முடிஞ்சு அதனால ஒரு ஓட்டுகள் வந்திருந்தா மட்டும்தான் இவங்களோட ஈர்ப்பு முக்கியத்துவம் ஆகுது. இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணியே வந்தாச்சு. இப்போ அமித்ஷா தெளிவாவே சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணின்னு. அப்ப எப்படி இவங்க உள்ள வர முடியும்? ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பல விஷயங்கள் யோசிச்சு இருந்துட்டு போடுன்னு சொன்னா மட்டும்தான் அவங்க இருக்க முடியும். சோ அந்த முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. அதிமுக உள் விவகாரங்கள் நாங்க தலையிட மாட்டோம்னு இப்பவுமே தெளிவா எடப்பாடி சாரி நம்ம அமித்ஷா சொல்றாரு. இப்படி இருக்கும்போது அவங்க எப்படி யாரு கூட்டு உள்ள உட்கார வைப்பா தெரியல. அவங்க நீங்க சொல்றீங்கன்னா அதிமுக டேர்ம்ஸ்க்கு அமித்ஷா ஒத்துக்கிட்ட மாதிரி வருது. அப்படித்தானே தோணுது. அவங்க அதாவது வெளிப்படையா ஒரு கூட்டணி அறிவிக்கும் பொழுது அவங்க டேர்ம்ஸ் நாங்க ஒத்துக்கல, எங்க டேர்ம்ஸ் அவங்க ஒத்துக்கல, 2 பேரும் ஈக்குவல் டேர்ம்ஸ் வந்தோன்ற மாதிரி காமிக்கணும். அப்படிலாம் இல்லவே இல்லை. அவர் பேட்டி எல்லாரோட தொண்டர்களோட விருப்பம் என்னவா இருந்தது? கண்டிப்பா அண்ணாமலை தலைமையில தனியா நிக்கணும். சார் அண்ணாமலை தலைமையை மாத்துறீங்க, ஓகே. 3 வருஷத்தோட மாத்துறீங்க, ஓகே. அவர் திரும்ப அதிமுக கூட்டணி வைக்கிறீங்க, அவர் தலைமையில எதுக்கு கூட்டணி? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவுக்கு ஆள் இல்ல. அதை கூட புரிஞ்சிக்க முடியாம அதை அவரை தன்னோட டான்ஸ்க்கு கொண்டு வர முடியாம ஒரு கட்சி இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, அதாவது பின்னாடி என்ன நடந்திருக்கும் யூகங்கள் இருக்கு எனக்கு தெரியாது. அதுக்கு எப்போதுமே பேச விட மாட்டேன். நம்ம கண்ணு என்ன நடக்குது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த 2026 தேர்தல் மட்டும் அதிமுக தனித்து விட்டுருந்தா அதனுடைய எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கும் இல்லையா? அதாவது இருங்க, அதான் இப்பமே அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு. அதிமுக நல்லா தெரியும். அப்ப என்ன பண்ணணும்? திமுகவை நான் தோற்கடிக்கிறதுக்காக அதிமுக கூட்டணி வைக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும்னா, நீங்க அப்பர் ஹேண்ட் எடுத்துக்கிட்டு எனக்கு 150 சீட்டு, நீ 80 சீட்டு அப்படியாவது கூட்டணி வைக்கிறீங்களா? கிடையாது. எதுவுமே நீங்க பண்ணல. இப்ப அதிமுகவுக்கு நீங்க வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. பாஜக எப்படி கொடுத்துருக்கீங்கன்னா தன்னோட கட்சியோட எதிர்கால வளர்ச்சியை அடகு வச்சு நீங்க அதிமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இது தேவையா? பாஜக தேவையில்லை. இந்த முடிவு எடுத்துக்கவே கூடாது. திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த முடிவு எடுத்துக்கவே கூடாது. தனித்து நின்று போட்டிட்டு இருந்திருக்கணும். பாஜக மிஞ்சி போனா 1 இடம் 2 இடங்கள் ஜெயிச்சிருக்கலாம். மேபி அண்ணாமலை இந்த 1 வருஷத்துல ரிகரஸா ஃபைட் பண்ணி 10 இடங்கள் கூட ஜெயிச்சிருந்திருக்கலாம். ஆனா அதிமுக அதிகபட்சம் 20 இடங்கள் கூட ஜெயிச்சிருக்காது. அது கூட கஷ்டம். ஏன்னா நம்ம நாடாளுமன்ற தேர்தலையே பாத்தீங்கன்னா அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல சட்டசபை தொகுதிகளை கணக்கெடுத்து பார்த்தோம்னா 60-70 வரைக்கும் 3ஆம் இடத்துக்கு போனவங்க. யாராவது இப்படி ஒரு கட்சி வளரும் போது ரொம்ப அநியாயமான விஷயம். தமிழ்நாட்டு பாஜக சாரி மத்திய எடுத்த முடிவு ஒழுங்கா ஹேண்டில் பண்ண தெரியாதனாலதான் 2016 அமைச்ச தேசிய ஜனநாயக கூட்டணி 2016 ஒரு பயம் இல்லாம இவங்க மட்டும் தனித்து விடப்பட்டாங்க. இப்ப இவங்க வாலண்டியரா போய் 2029 தான் பாஜகவுக்கு முக்கியமான தேர்தல் இல்லையா? இவங்க எல்லா பிள்ளையும் தனித்தனியா விட்டுட்டு இவங்க என்ன வாக்கு எடுத்தாங்களோ அதை வச்சு விஜயை கூட கூட்டு வர முடியல 2029க்கு வேணும்னா. இப்படி இருக்கும்போது களத்தை பழையமுனை போட்டியா கொண்டு போய் அதுல யாரு கூட கூட்டணி வச்சா 2029 நமக்கு கெயின் பார்க்காம ஏன் இவங்க இவ்வளவு அவசரப்படுறாங்க? பிஜேபி குடைச்சலுக்காக பயந்தா? இல்ல 2016 நடந்தது அந்த கூட்டணி தொடர்ந்து இருந்திருந்தால் சாரி 2014 கூட்டணி தொடர்ந்து இருந்திருந்தால் நிஜமாவே தமிழ்நாட்டு வேற ஒரு அரசியல் வந்திருக்கும். ஆனா அன்னைக்கு பாஜக மேல பெரிய தவறு இல்லை. அந்த கூட்டணி உடைஞ்சதுக்கு எல்லா தலைவர்களுக்கு மேலேயும் அவங்கவுங்களுக்கான பங்கு இருக்கு. அது தொடராதது ஒரு துரதிருஷ்டமான விஷயம்தான். திரும்ப அதே தப்ப இப்ப பண்றாங்க. இது திமுகவோட குடைச்சலுக்கு பயந்தா, அதாவது அகில இந்திய அளவுல இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸை மையப்படுத்தி யோசிக்கிறாங்களோ எனக்கு ஒரு சந்தேகம். காங்கிரஸ்க்கு எதிரான கட்சி, காங்கிரஸ் ஆதரவான கட்சிகளை நமக்கு எதிரான கட்சி. இப்ப காங்கிரஸ் ஒழிக்கிறது. தமிழ்நாட்டுல காங்கிரஸ்க்கு திமுக கூட்டணி கொடுக்கலன்னா தமிழ்நாட்டுல காங்கிரஸ்க்கு இடமே கிடையாது. தமிழ்நாட்டுல ஒண்ணுமே கிடையாது. தனியா நின்றுருந்தா அவங்க 4% கூட வாங்க மாட்டாங்க. திமுக கூட நிக்கிறதுனாலதான் 7-8% அவங்களுக்கு வந்துட்டு. தனியா காங்கிரஸ் போட்டிட்டு 4% கூட வராது. ஆனா அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா காங்கிரஸ் முக்து பாரத்ன்றதே வச்சுக்கிட்டு அதை வச்சு போய்கிட்டு இப்ப என்னோட கேள்வி அது இல்ல. நான் கேட்கறது அது இல்ல. இப்ப 2026க்கு இவங்க இவ்வளவு அவசரப்பட்டு எடப்பாடி கூட கூட்டணி வைக்கிறது திமுகவோட குடைச்சலுக்கு பயந்துதானா? டீலிமிட்டேஷன் ஒரு இஷ்யூ கிளப்புறாங்க. என்ன பண்ணிட முடியும்? அதிமுக இப்ப திமுக கூட இவங்க உண்மையிலே திமுக கூட பயந்தா திமுக கூட தான் கூட்டணிக்கு ட்ரை பண்ணி இருக்கணும். நம்ம இவங்களை தாஜா பண்ணி வச்சுக்கோம். இவங்கள்ட்ட 39 MP இருக்காங்க. அதிமுக கூட்டணி வச்சிடறோம். அதிமுகவில் என்ன ஆயிருப்போகுது? 0 தானே அதிமுக. இன்னைக்கு என்ன இருக்கு? அவங்களோட வாய்ஸ் என்ன இருக்கு? 0.
ராஜ்யசபா எதுக்காக இந்த கூட்டணி, எதுக்காக இந்த கூட்டணி? அமித்ஷா வெற்றிக்கா அவங்க அவங்க எண்ணி திரும்ப திரும்ப சொல்றது எல்லா ஸ்டேட்லயும். அதுதான் அவங்க நினைக்கிறது. எப்படியாவது அதிமுகவோட கூட்டணி வச்சு நம்ம முதல்ல உள்ள வந்துடணும். இவங்க வந்து நினைக்கிறாங்க எல்லா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்லயும் இவங்க அதான் பண்ணியிருக்கிறாங்க. எதோட கூட்டணி வைக்கிறது, முதல்ல உள்ள வருவாங்க. அடுத்த ஒரு 5-10 வருஷத்துல அந்த கூட்டணி வச்ச கட்சியை விட இவங்க மேல வளர்ந்துருவாங்க. இது பல எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம் எல்லா இடங்களையும். அது தமிழ்நாட்டுல நடக்கும்னு நினைக்கிறாங்க, நடக்காது. நீங்க தமிழ்நாட்டுல செஞ்ச தப்பு அதிமுகவோட கூட்டணி வச்சது. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருந்த வரைக்கும் வேற. இன்னைக்கு எடப்பாடி தலைமையில அழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை அழிக்கிறதா நீங்க பார்த்துருக்கணும். கட்சி அழிக்கிறது நல்லதா கெட்டதா, பாவமா புண்ணியமான்ற கட்டத்துக்கு ஒன்றும் போகக்கூடாது. ஒரு கட்சியோட வீழ்ச்சியில தான் இந்த கட்சியோட எழுச்சி இருக்கு. அதை வந்து நீங்க பயன்படுத்த தவறிட்டாங்க. சரி, இப்ப அதே மாதிரி இந்த கூட்டணி நீங்க சொன்னீங்க இது ஜெயக்குமார் இல்லையாங்கிறது போக போக தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ உண்மையிலே ஒருவேளை தினகரனும் ஓபிஎஸ் இந்த கூட்டணிக்குள்ளதான் இருந்தாங்க, என்டிஏக்குள்ள ஷேர் தான் இவங்க கேட்பாங்க இல்லையா? பிஜேபி என்ன கேட்கும், என்டிஏல நாங்க 2024 இன்னவங்களோட இவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் உள்ள ஈக்குவல் ஷேர் தாங்கன்னு கேட்பாங்க. இப்படி வந்தா அதுக்கப்புறம் இந்த தினகரனும் ஓபிஎஸ் எடப்பாடி இவங்களும் ஒன்னா சேர்ந்து இந்த கூட்டணிக்கு உழைக்க முடியுமா? இது ஒட்டாத கூட்டணி தான் நினைக்கீங்க? இல்ல, இது ஒட்டாத கூட்டணி தான். ஏற்கனவே ஒரு தடவை இது மாதிரி நடந்திருக்கு. ஜெயலலிதா பீரியட்லயே கூட அவங்க ஒரு கூட்டணி வச்சப்போ அவங்கவுங்க தனித்தனியா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டாங்க. யாருமே யாருக்காகவும் கடைசியில ஒரு வரி சொல்லுவாங்க, நீங்கள் வந்து மாம்பழத்திற்கும் நீங்கள் பாஜகவிற்கும் ஓட்டு போடுங்கள்னு சும்மா ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிப்பாங்க. கூட்டணிங்கிறது அப்படி அமையக்கூடாது. ஒரே மேடையில 5-6 தடவையாவது எல்லா தலைவர்களும் நின்று பேசணும். ஒருத்தங்க பாராட்டணும், ஒருத்தங்க இப்படி பண்ணணும், எதிர்கட்சியில ஒரே அணியில நின்று எதிர்க்கணும். அதெல்லாம் நடக்கலைன்னா இந்த கூட்டணி வைக்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. அதை வந்து இந்த கூட்டணி செய்யுமா அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. அப்படி செஞ்சா பார்ப்போம். ஒருவேளை தினகரனும் ஓபிஎஸும் இந்த கூட்டணி விட்டு வெளியேறி விஜய் பக்கம் போவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்களா? இல்ல, என்ன வேணா நடக்கலாம். இங்க மரியாதை இல்லைன்னா அவங்க வேற இடத்துக்கு போறாங்க, அவங்க மேல தப்பு இல்ல. அப்புறம் அவங்களால பெரிய ஓட்ஸிங் கிடையாது. இன்னைக்கு அவங்க எவ்வளவு நாள் கூட்டணியில் இருந்திருக்காங்க கிடையாதுல்ல. அவங்க ஒரு சமூக ஓட்டுகளை வச்சிருக்காங்கல்ல அவங்க கையில. அவங்க திருப்பி இப்ப அவங்களுக்கு பாஜக திருப்பி முதுகுல குத்துற மாதிரி தானே பார்ப்பாங்க அந்த அதெல்லாம் தாண்டிதான் அரசியல். இந்த அவங்க வந்து பெரிய போர்ஸா இருந்தா தான் நீங்க சொல்றது இல்ல. அவங்க இன்னைக்கு சின்ன போர்ஸ் தான். அவங்க சமூக ஓட்டை வச்சு அவங்களால ஜெயிக்க முடியாது. எக்ஸ்ட்ரா வந்தா உண்டு. அப்ப அதே சமூகத்தை சேர்ந்து ஒரு தலைவராயிருக்காரு பாஜக நம்ம சொல்லலாம். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி அவங்க நீங்க அப்படி பாக்குறீங்க. நான் அப்படி கேட்கல. அதாவது அவங்க தனித்துனா அவங்க தனியா போய் நிக்க போறதில்ல. அவங்க விஜய்ங்கிற ஒரு போர்ஸை சப்போர்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் எப்படி மாறும்னு கேக்குறேன் சவுத்துல. அதான் அது வந்து பெரிய அளவுல ஒரு 5% 3% அளவுக்கு அவங்களுக்கு ஒரு புஷ் கிடைக்கலாம். ஆனா அது களத்தையே மொத்தமா மாத்துமா அப்படிங்கறதுலாம் இப்ப நம்ம சொல்ல முடியாது. மாத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நிமிஷம் அதான் அது என்னன்னா, இந்த சமூகத்துக்காக மட்டுமே அப்படியே கொண்டு யாருக்கு வேணா ஓட்டு போடுவாங்கன்ற நிலைமையில இன்னைக்கு கட்சிகள் இல்ல. அதே சமூகத்தை சேர்ந்த ஒரு வலுவான ஒரு கேண்டிடேட் வந்து நல்ல கட்சி நிக்க வச்சதுன்னா, திமுக நிக்க வச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமூகத்துக்காரங்களாம் இல்ல நான் வந்து தினகரன் தான் போடுவேன் நினைக்கிறது எந்த காரணமும் கிடையாது. அது எப்படி நடக்குதுன்னு பார்த்தா முடிவு பண்ணணும். இப்ப அந்த சமூகத்தை சேர்ந்த வலுவான ஒருத்தர் இல்லைன்னா மட்டும்தான் நீங்க சொல்றதுலாம். இப்ப 2 சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, தினகரனை சேர்ந்தவங்க உடனே அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க நம்ப முடியாது. ஏன்னா அவருக்கு இப்போ அதே சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் அவர் இவரை விட கொஞ்சம் சுமாரான கேண்டிடேட்டா இருந்தால் கூட வலுவான ஒரு கட்சி அவர் முன்வைக்கணும்னா, அதிமுகவோ பாஜகவோ அல்லது திமுகவோ வைக்கணும்னா சமூகத்துக்காரங்க சந்தோஷம் ஓட்டு போட்டு போறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? சமூகத்துக்கான ஓட்டு எப்ப பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சமூகம் புறக்கணிக்கப்படுது, தினகரனை விட்டா அவர் வழி கிடையாது, ஓபிஎஸ் விட்டா அவர் வழி கிடையாது, அதனால அவர் சப்போர்ட் பண்ணக்கூடிய விஜய்க்கு ஓட்டு போட போறோம் அப்படிதான் வந்தாதான் அந்த ஜாதி ரீதியான பிழவை வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே ஏதோ ஒரு வகையில சமன் பண்ணிடுவாங்க. இப்ப என்னன்னா அந்த கேள்வி என்னன்னா அந்த கேள்வி என்னன்னா அதுதான் காரணம். அந்த கேள்வி எதுக்காக கேட்கணும்னா, இப்படி ஒருவேளை எனக்கு தெரிஞ்ச தினகரன் ஓபிஎஸ் இந்த கூட்டணியில தான் இருக்க விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். பிளஸ் இந்த கூட்டணியில இருந்தாதான் அவங்களுக்கு அரசியல் நடக்கும்னு நினைக்கிறாங்க அவங்க எல்லாம். இப்போ அவரு தினகரன்லாம் எனக்கு தெரிஞ்சு அவங்க விரும்புறாங்க கூட எடப்பாடி பழனிசாமி இருக்க விடுவாராங்கிறது பெரிய கேள்விதான். அப்படியா? சரி இல்ல, அப்படி போனாங்கன்னா இந்த கூட்டணி நிச்சயமா தோத்துருமே. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, அவங்க இருந்தாலுமே இந்த கூட்டணி தோக்க போதுங்க. உங்க கணக்குப்படி தினகரன் ஓபிஎஸ் இந்த கூட்டணியில இருந்தாலும் தினகரன் ஓபிஎஸ் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் மிகப்பெரிய ஓட்ஸ் கெபாசிட்டி இல்ல. தே ஆர் ஸ்பெல் போர்ஸ். தினகரனுக்காவது கொஞ்சம் ஏதோ இருக்குன்னா ஓபிஎஸ்ல ஆல்ரெடி ஸ்பெல் போர்ஸ் தான். அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சாச்சு. அவரை வச்சுக்கிட்டு சமூக ஓட்டு அந்த இடங்கள்ல குறிப்பா ஒரு 4-5 தொகுதிகள்ல வர டேட்டா இல்ல. நீங்க சொல்ற டேட்டா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அதாவது நீங்க சொல்ற டேட்டா எங்க எடுபடலன்னு சொல்றேன். நான் கணக்கு சொல்றேன்.
2024 தேர்தல்ல 21 தேர்தல்ல ஓபிஎஸ் உள்ள இருக்கிறாரு. அப்போ அதிமுக 33% வாக்குகள் எடுத்துருது. சரிங்களா? ஓபிஎஸ்ஸையும் வெளியே தள்ளிடுறாரு 2024 முன்பாக. பிஜேபி கூட இவங்க அணி அமைக்கிறாங்க இல்லையா? நம்மளுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான தொகுதின்னு பார்த்தா கன்னியாகுமரி, ராமநாதபுரத்துல எப்பவுமே பிஜேபி ஒரு ஓட் ஷேர் எடுக்கும். சரிங்களா? ஆனா இவங்க ஓபிஎஸ் தினகரனும் கீழ வந்து இவங்க கூட கூட்டணி வச்சிருக்கப்போ அவங்களுக்கு சீட் அதிகமா கொடுக்கல. ஆனாலும் தூத்துக்குடியில அதிமுக 17% ஓட்டுக்குள்ள சுருங்கிருச்சு. திருநெல்வேலியில 8%க்குள்ள சுருங்குது. ராமநாதபுரத்துல 9%க்குள்ள சுருங்குது. தேனியில 13%க்குள்ள சுருங்குது. மதுரையில 3வது இடத்துக்கு போகுது. தென்காசியில கிருஷ்ணசாமியோடைய ஓட்டு செல்வாக்கு இருந்தது. சரிங்களா? இவங்களுக்கு ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆனது தேமுதிகவுடைய விஜயபிரபாரன் விருதுநகர் மட்டும்தான் இவங்களுக்கு ஃபேவர் ஆச்சு. நாகர்கோவில் கேட்க வேண்டாம், 4% போயிட்டாங்க. ஜெயலலிதா இருந்தப்போ 16% குறைஞ்சு வந்ததே கிடையாது அந்த கட்சி. 15-16% குறைஞ்சு. இவங்களுக்கு சவுத்துல ஃபுல்லாவே ஏடிஎம்கேக்கு தான் அந்த ஸ்ட்ரென்த் போயிருச்ச. இவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமும் பாஜகவும் வளருதாங்க நல்ல அசுர வேகத்துல. இந்த கூட்டணி நல்ல ஜெல்லா இருந்தது பாத்தீங்களா? 2024 ஓபிஎஸ் தினகரன் பிஜேபிங்கிறது சவுத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நார்த்ல வன்னியர்கள் பெல்ட்ல வந்து ஒர்க் அவுட்டே ஆகல. சிதம்பரத்துல ஒர்க் அவுட் ஆகல. ஏடிஎம்கே ஏறி போயிருச்சு. தர்மபுரியில அவங்க தனித்த செல்வாக்குல தான் வந்தாங்க. வேலூர்ல ஏசி சண்முகம் அவரு தனித்த செல்வாக்குல வராரு. சரிங்களா? சோ மத்திய சென்னையிலும் தென் சென்னையிலும் பிஜேபி தன்னோட சொந்த செல்வாக்குல அவ்வளவு செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. சோ நம்ம அப்படி வெஸ்ட் விட்டுருங்க. வெஸ்ட்ல ஏடிஎம்கே பிஜேபி 2 பேருமே ஸ்ட்ராங். அவங்க இப்போ அலைன்ஸ் வச்சாலும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனா சவுத்துல ஓபிஎஸ் தினகரன் இல்லாம எப்படி நீங்க வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு தள்ளிட்டு போக முடியும்? இல்ல அதாவது இந்த மைக்ரோ அனாலிசிஸ்குள்ள போறதெல்லாம் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பண்றது. எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னாடி பழைய எலெக்ஷன் கிளம்பி வச்சுட்டு மைக்ரோ அனாலிசிஸ் பண்ணா அது பல தடவை நடக்காது. ஒண்ணு இது எல்லாத்துக்குமே நீங்க சொல்றதுக்குமே அத்தனைக்கும் முக்கியமான காரணம் பாஜகவோட வளர்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன பாஜகவோட வளர்ச்சியினாலதான் பெரிய ஸ்விங் நடந்தது. இவங்க எல்லாரும் சமூக ஓட்டுக்காரங்கள்லாம் அந்தந்த சமூகங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்கன்றது உண்மைதான். அது எப்படின்னா அந்த வலுவான கட்சி அந்த சமூகத்தை புறக்கணிக்கிறதா ஒரு எண்ணம் வந்தா மட்டும்தான் அது நடக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல இப்ப உதாரணமா நீங்க ஏதோ ஒரு திருநெல்வேலி எடுத்துக்கோங்க. அங்க வந்து தினகரனுக்கு ஒரு சமூகத்துக்கு ஒரு பெரிய ஓட்டு இருக்கு. ஆனா எதிர்த்து நிக்கிறவரு அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல, அல்லது சமூகத்தை புறக்கணிக்கக்கூடியவர்னா மட்டும்தான் நீங்க சொல்ற ஸ்விங் தான் நடக்கும். திமுக அந்த சமூகத்தை புறக்கணிக்கக்கூடிய கட்சி இல்லைன்னு அவங்களுக்கு தோணிடுச்சுன்னா அந்த சமூகம் அப்படியே போய் தினகரனுக்காக சமூகத்துக்காக மட்டும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தான் நான் நம்புறேன். இன்னைக்கு வரைக்கும் அது அப்படி நடந்துதான் வந்திருக்கு. எப்போ அதாவது அந்த இப்ப வன்னியர் பெல்ட்ல அது நடக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா வன்னியர்களுக்கான கட்சி பாமகங்கிற ஒரு ஆல்ரெடி ஒரு இது இருக்கு. எப்படி பிராமணர்களுக்கு அத்தனை பேரும் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு ஒண்ணு இருக்கோ அதெல்லாம் வேற. ஆனா இன்னைக்கு தினகரன் ஓபிஎஸ் வந்து ஒரு சமூகத்துக்கான கட்சின்னு அவங்களை முன்னிலைப்படுத்தி மேல வரல அவங்க. அதனால அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு வலுவான கட்சியை சேர்ந்த ஒரு மெம்பர் இருந்தாலே ஓட்டு போடுவாங்க. அதனால பெரிய அளவுல ஸ்விங் இருக்காது. நம்ம அதுக்காக ஜீரோ ஸ்விங் இருக்குமான்னு கேட்டா கிடையாது, குறைந்த அளவுல இருக்கும். அது எப்ப உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? இப்ப உதாரணமா அந்த ஓட்டு டிஃபரன்ஸே 2000 ஓட்டு தான் வருதுன்னு வச்சுக்கோங்க வெற்றி தோல்விக்கு. அப்ப இவங்க ஒரு கண்டிப்பான ஒரு இடத்த வந்து இவங்க பிடிப்பாங்க. அதெல்லாம் தமிழ்நாடு முழுக்க ஒரு 5-6 தொகுதிக்குள்ளதான் நடக்கும். எல்லா இடங்களையும் இது நடந்துடாது. இறுதியாக ஒரு கேள்வி. அதிமுக பாஜக கூட்டணி இதுக்குள்ள ஓபிஎஸ் தினகரன் தேமுதிக பழைய 2019 இருந்து கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளும் இருக்குன்னு வச்சுக்கோங்க கணக்குக்கு. இப்படி ஒரு கூட்டணி அமைத்தால் இந்த கூட்டணி 2026 தேர்தல ஜெயிக்கும் நினைக்கிறீங்களா? அல்ல எப்படினாலும் இந்த கூட்டணியால திமுக கூட்டணி வீழ்த்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? தேமுதிக ஒரு ஜீரோ என்ன இவங்களால ஒண்ணுமே கிடையாது. அதாவது சொன்னதான் ஞாபகம் வருது. சின்ன ஜீரோ பிளஸ் பெரிய ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோன்னு சொன்ன மாதிரி தான் ஞாபகம் வருது. பாஜக கம்யூனிஸ்ட் ஒரு ஜீரோ. ஆமா இன்னொரு ஜீரோ. விடுதலை சிறுத்தைகள் பெரிய அலைன்ஸ் தானே. அதுதான் சொல்ல வர்றேன். அதுதான் அந்த 3 கட்சிகளை மட்டும் நீங்க சொல்லுங்க. பாஜக, பாமக, அதிமுக. மற்றவங்க எல்லாம் வந்தாலும் போனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது என்னோட பார்வை. மற்றபடி எந்த பார்வையும் கிடையாது. பாமகவுக்கு 4% போட்டு இருக்கு. ஒரு 5 இருக்கலாம் சில இடங்கள்ல. சில முக்கியமான இடங்கள்ல அவங்களோட பெல்ட் கூட்ட இடங்கள்ல 15 கூட இருக்கலாம். அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. பாமகவுக்கு ஒரு ஓட்டு இருக்கு. தேமுதிக எங்கேயுமே இல்லை. அவங்கெல்லாம் வந்து அவங்களால ஒரு வந்தால் 0.5% எக்ஸ்ட்ரா கிடைச்சது. நான் சொன்ன மாதிரி எங்கெல்லாம் வந்து 500 ஓட்டுல இருந்து 1000 ஓட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வருதோ அங்க உதவுவாங்க. இதை தாண்டி இவங்கெல்லாம் வந்தாலும் அந்த கூட்டணி பலம் பெறுமான்னு கேட்டா ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு பலம் கிடைக்குமே ஒழிய அது ஓட்டா மாறுமாங்கிறது தெரியாது. இந்த கூட்டணி ஜெயிக்காது. ஒண்ணே ஒண்ணு, ஒருவேளை இந்த கூட்டணிக்குள்ள நாம் தமிழர் கட்சி வந்தால், அதாவது பாஜக, அதிமுக, பாமக வருவான்னு தெரியல. பாமக எனக்கு தெரிஞ்சு தெளிவா தப்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் இந்த கூட்டணிக்கு இருந்தா நமக்கு வேலைக்கு ஆகாதுன்னு தவி ஓடிட்டாருன்னு நினைக்கிறேன்.
ஒருவேளை அவரும் வந்து நாம் தமிழரும் வந்தால் அத்தனை இடங்களில் இந்த கூட்டணி ஜெயிக்கும். இல்ல இப்ப பாமகவுக்கு வேற வழியே இல்லையே, அவங்க தப்பிக்க முடியாது. இப்போ அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் எடப்பாடி தனியாவும் பாஜக தனியாவும் இருந்தா அவரு எந்த சைட்ல போனா நமக்கு ஆதாயம் சொல்லி கேட்டுட்டாவது போக முடியும். இப்ப அந்த வழியை தான் பாஜக அண்ணாதிமுக கூட்டணி ஏற்படுத்துவதன் மூலமாக அடைச்சிட்டாங்களே. திமுக சேர போறாங்க, திமுக கூட சேர மாட்டாங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? அப்ப நீங்க சொல்றபடி விடுதலை சிறுத்தைகள் வெளியில போனா தானே திமுக அலைன்ஸ்ல இருக்க முடியும். விடுதலை சிறுத்தைகள் இருந்தும் திமுக சேர்ந்து கூட்டணி செஞ்ச காலங்கள்லாம் உண்டுங்க. இப்ப அதாவது அது நடக்கும்னு சொல்லல. இருங்க நடக்கும் நான் சொல்லல. ஆனா அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லாதீங்க. தமிழ்நாட்டு அரசியல் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லாதீங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காலத்தின் கட்டாயம் அப்ப வந்து பாமக ஏத்துக்கிட்டு இருப்பாருன்னு கேக்குறேன். இருப்பாரு, தேவைன்னா இருப்பாரு. அதாவது அவருக்கு தேவைன்னா அரசியல் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவைன்னா இருப்பாங்க. சரியா? இவ ஸ்டாலின் கூப்பிட்டு திருமாவளவன் எலெக்ஷன் முடிவு வரைக்கும் அமைதியா இருங்கன்னு சொன்னா என்ன கசப்பு இருக்கிறதுக்கு? அதே பாமக சொன்னா என்ன இருக்கு? அதாவது நடக்கும் நான் சொல்லல. ஆனா நடக்காதுன்றதுக்கு எந்த இதுவும் கிடையவே கிடையாது. பாமக ஒருவேளை இந்த கூட்டணி பாமக நியாயப்படி பார்த்தா இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் இருக்கிறதா இரு நிமிஷம். பாமக நியாயப்படி இந்த அதிமுக கூட்டணியில் இருக்கிறதா நியாயம். இன்னைக்கு அவங்க வெளியே போறதுக்கு எந்த காரணமும் கிடையாது, தொடர்ந்து இருக்கலாம். ஆனா எத்தனை தடவை தான் அவங்க ஜெயிக்காம இருப்பாங்க? பாமகவுக்கு தேவை வெற்றி. இந்த கூட்டணி வெற்றியை தராதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டா அவர் என்ன அடுத்த முடிவு என்னன்னு எடுத்தான் ஆகணும். அசைஞ்சப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம பேர் திமுக கூட நிற்போம், ஒரு ஓட்டு ஒரு 20-15 சீட் தர்றாங்க, இல்ல 10 சீட் ஜெயிக்கணும், அதை தான் அவங்க யோசிப்பாங்க. அந்த ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அதை பாமக ரூல் அவுட் செய்யாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே 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 ஜி, ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.